அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆவணி 25 இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் செப்டம்பர் 10, 2025. இன்று சங்கட சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. அதே போல் இன்று சமநோக்கு நாள். சங்கட சதுர்த்தினா சங்கடங்களை விநாயகப் பெருமான் தீர்த்து வைப்பார். எந்த ஒரு சங்கடங்கள் இருந்தாலும் விநாயகர் பெருமானை மனதார நம்ம வணங்கினா நம்மளுடைய கோரிக்கையை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் விநாயகருடைய கோயிலுக்கு சென்றால் ஒரு வாட்டி மட்டுமே விநாயகரை சுற்றணும். 3 முறை 9 முறைன்னு விநாயகர் கோயிலை சுற்றினா பலன்கள் கிடைக்காது. எந்தெந்த கோயிலில் எத்தனை வாட்டி சுற்றினா பலன்கள் கிடைக்கும் என்பது ஒரு வழிமுறை இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் விநாயகர் கோயிலுக்கு சென்றால் ஒரு முறை மட்டுமே தான் விநாயகரை சுற்றணும். அப்போ தான் உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்கள். இது மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய சங்கட சதுர்த்தி. மனதில் இருக்கும் சங்கடங்களை தீர்த்து வைக்கிறது தான் சங்கட சதுர்த்தி. அதே போல் வருடத்தில் ஒரு முறை மகா சங்கட சதுர்த்தின்னு வரும். அந்த சங்கட சதுர்த்தி சுப நாளாக அமைந்து, அதாவது சுப திதி, சுப நட்சத்திரம், சுப யோகம், சுப கரணம், இதெல்லாம் சுபமாக அமைந்து அந்த சங்கட சதுர்த்தி வரக்குள்ள எப்படியாப்பட்ட தோஷம் இருக்கிற ஆணும் பெண்ணும் அந்த மகா சங்கட சதுர்த்தியில் திருமணம் பண்ணால் அவங்களுக்கு இருக்கிற மொத்த தோஷங்களும் விலகிடும். கருத்தில் கொள்ளுங்கள். முகூர்த்தம் பார்த்திங்கன்னா ரிஷி முகூர்த்தத்தில் வைக்கணும். விடிய காலை 3லேருந்து 4:30 இது ரிஷி முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்தில், அதாவது இப்போ ஒரு கோயில் அருகில் திருமண மண்டபம் பார்த்து இந்த முகூர்த்தத்தை வைக்கணும். எப்படியாப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு விலகி அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை இந்த விநாயகர் பெருமான் ஏற்படுத்தி தருவார். இப்போ சங்கட சதுர்த்தின்று சங்கடங்கள் தீர்ப்பது. மகா சங்கட சதுர்த்தினா எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சங்கடங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோரிக்கைகளாக இருந்தாலும் நிறைவேற்றுவது தான் மகா சங்கட சதுர்த்தி. கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் காலங்காலமாக முன்னோர்கள் கடைபிடித்த வழிமுறைகள். அந்த வழிமுறைகளை தெரிந்து நம்ம பின்பற்றினால் தோஷங்கள் விலகி. இப்போ சில பேர் ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்கும், சில பேருக்கு குழந்தை பாக்கி இல்லாதது தோஷ அமைப்பு இருக்கும், கணவன் மனைவிடைய ஒற்றுமை குறைபாடு இருக்கும், சன்னியாசி யோகம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் இந்த மகா சங்கட சதுர்த்தியில் திருமணம் பண்ணக்குள்ள அவங்களுடைய தோஷங்கள் விலகி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அவங்க வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும். பயன்படுத்தி பாருங்கள். 100% நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய அமைப்பாகவே அது இருக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ நட்சத்திரம் இன்று மாலை 7:42 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. திதி இன்று மாலை 6:44 வரை திருதிகை, பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று முழுவதும் மரண யோகம். சந்திராச நட்சத்திரம் பூரம், உத்திரம். ராசி பார்த்திங்கன்னா சிம்மம், கன்னி. சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம், கன்னி ராசி கன்னி லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி செல்லக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசி ஏற்படுத்திடும். சந்திராசனை பொறுத்த மட்டும் விபத்து, சண்டை சச்சரவு, பகை, பணவரையும் பொருள் உரையும், தாமதம், உடல்வாதிகள், அலைச்சல், மன உளைச்சல்,
கணவன் மனைவிடையே பிரிவினை அனைத்தையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த சந்திராசம் தான். அதனால் சந்திராசம் இருக்கிற அனைத்து ராசிக்காரர்களும் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும். ஏன்னா சந்திராசனம் கண்டிப்பாக அது வேலையை செய்யும். நல்ல நேரம் காலை 9லேருந்து 10, மாலை 4:45லேருந்து 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45லேருந்து 11:45, மாலை 6:30லேருந்து 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்களை பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தி அது கூட சுப ஓரையை சேர்த்து பயன்படுத்தினால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு ஜாதகரால் ஜெயிக்க முடியும். இன்று புதன்கிழமை என்பதால் புதன் பகவான் தான் இன்றைய ஓரை கதாநாயகன். கருத்தில் கொள்ளுங்கள். அவருடைய ஓரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இதுக்கு அடுத்தது சுப ஓரை தான் சந்திர ஓரை. ஒரு ஓரை என்பது 1 மணி நேரம். இப்போ 6 to 7க்குள்ளே 7 to 8 சந்திர ஓரை வந்துடும். அதுக்கு அடுத்து சனி ஓரை, அசுப ஓரை. கருத்தில் கொள்ளுங்கள். இந்த 2 மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தொடர்ந்து சனி ஓரை முடிந்தோடனே குரு ஓரை வரும். அதுக்கப்புறம் 2 ஓரைகளும் அசுப ஓரை தான், செவ்வாய் சூரியன் ஓரை. அதுக்கப்புறம் திருப்பியும் சுப ஓரை வரும், சுக்கிரன் புதன் சந்திரன். நீங்கள் 1 மணி நேரம் கூட்டிக்கிங்க கணக்கு. எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யணுனாலும் இந்த சுப ஓரைகளை பயன்படுத்துங்க. 100% உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். பழமொழியாக இருக்குது, ஓரை தெரிஞ்சவங்கள பகைச்சிக்காதீங்கன்னு. சரியாக அந்த ஓரையை பயன்படுத்தி அதே போல் பஞ்சபட்சியம் பயன்படுத்தி ஒருத்தர் ஜெயிச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சுப ஓரையை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஒரு ஓரைகளும் அந்தந்த நாளில் சுப ஓரைகளே கருத்தில் கொள்ளுங்கள். மீதி நாளில் மட்டுமே ஓரைகள் அசுப ஓரையை செய்யும். இப்போ சூரிய பகவான் அசுபர் தான். ஆனால் சூரிய ஓரையில் அரசாங்க வேலை, அந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் அரசாங்க வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது, அரசியல் அதிகாரிகளை சந்திக்கிறது, மேல் அதிகாரிகளை சந்திக்கிறதுன்னு அந்த ஓரையில் பயன்படுத்தினா ஜெயிக்க முடியும். சந்திர ஓரை பொதுப்படியாகவே சுப ஓரை. செவ்வாய் ஓரை அசுப ஓரை. செவ்வாய் ஓரையில் கடை அடைக்கிறத பயன்படுத்தினா அந்த ஓரை அந்த செவ்வாய்க்கிழமை பயன்படுத்தணும். புதன் ஓரை சுப ஓரை. அடுத்தது குரு ஓரையும் சுப ஓரை. சனி பகவான் ஓரை அசுப ஓரை. அந்த ஓரையை உடல்வாதிகளுக்கு மருந்து உண்றதுக்கும் அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கும் உடல்வாதிகள் தீர்றதுக்கும் அந்த சனிக்கிழமையை பயன்படுத்தணும். கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் 100% நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய அமைப்பிலே வரும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க. ராவகாலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலை 7:30 to 9, குளிகை காலை 10:30 to 12, சூலம் வடக்கு. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ செய்யக்கூடாது. அது தீவனிலே முடியும். அதே போல் சூலம் வடக்கு. கோயிலுக்கு சென்றால் கற்பூரமும் விளக்கும் வடக்கு திசையை பார்த்து தான் நீங்கள் ஏற்றணும். ஏன்னா இன்று வடக்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலே சென்றால்தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இன்று வரை சங்கட சேர்த்து இருப்பதால் 100% உங்களுடைய கோரிக்கைகள் வென்றெடுக்க முடியும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க. இப்போ ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமார் சிக்கல்களும் வேதனைகளும் அதிகமாக இருக்கும். அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுடைய உதவி, கருணை, பரிவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். அதனால் வண்டி வாங்க செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனை பயன்படுத்தாதீங்க. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படுத்திடும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு நன்மையும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஒரு கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அற்புதமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழகுது. அதிகப்படியான விரயங்கள், பகைகள், சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள்,
கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்து ஏற்படுத்தக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உங்களுக்கு இன்று ஒரு நிம்மதி, மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய நாள். எந்த ஒரு செயலாக நீங்கள் காத்து கொண்டு இருந்தாலும் அந்த செயல் இன்று வெற்றி பெற்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுத்தும். அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்கிறவங்க, தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை வைக்கிறவங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். சுகமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். இன்று மிகவும் உல்லாசமாக பொழுதை கழிக்கக்கூடிய நாள். அற்புதமான நாள் துளாராசிக்காரர்களுக்கு. அதே போல் இல்லத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. அற்புதம். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உங்களுக்கு ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஒரு மேன்மையும் ஒரு உயர்வும் தரக்கூடிய நாள். சிறப்பான நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் வெற்றி உங்களை தேடி வரும். அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள். நீங்கள் எதிர்பார்த்த காரியம் இன்று நடக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று மிக மிக சிறப்பான நாள். நிச்சயமாக உங்களுக்கு நற்செய்திகளும் வெற்றிகளும் தேடி வரும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு ஆக்கப்பூர்வமான நாள். இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றியும் லாபமும் கிடைக்கும். அற்புதம். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இன்று அன்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமையோ நெருக்கமோ மிக அதிகமாக இருக்கும். அதேபோல் கணவன் மனைவிடையே இன்று மனவிட்டு பேசி ஒன்றுபட்ட தம்பதிகளாக வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரும். மேல் அதிகாரிகிட்டையும் பாராட்டுகளும் பரிசுகளும் பெறுவீங்க மீனராசிக்காரர்கள். அற்புதம். இந்த சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.